ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 4th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம்ல வரக்கூடிய எண்ணும் எழுத்தும் ஒர்க் புக்ல இருந்து 4th லெசன் எவ்ரி ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்ல இருந்து 4.1 எக்ஸசைஸ்ல இருந்து 4.4 வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ஃப்ரேம் எ சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ வீவ் கிளாத்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டாக்டர்ஸ், ஃபார்மர்ஸ், வீவர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, முதல்ல இந்த வீவ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வீவ்னா என்னது, வீவ் கிளாத்னா என்னது, நெய்யறது. சரிங்களா, துணிகளை நெய்வது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன கொடுத்துருங்க, ஆன்சர் என்ன நம்ம சொல்லணும், வீவர்ஸ். சரிங்களா, இப்ப ஆன்சர் இங்க எழுதியிருக்க பாத்தீங்களா, த வீவர்ஸ் வீவ் கிளாத்ஸ். சரிங்களா, இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, ஹூ கேன் டூ மெனி ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மெனி ட்ரிக்ஸ் அப்படின்னாலே இந்த க்ளூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். யார் பண்ணுவாங்க ட்ரிக்ஸ்லாம், யார் பண்ணுவாங்க, மெஜிஷியன் தான் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன கொடுக்கணும், நம்ம பி தான், மெஜிஷியன் தான் அதுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா டெய்லர் வரமாட்டாங்க, டிரைவர்ஸும் வரமாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் பாருங்க, கீழே சொல்லியிருக்க பாத்தீங்களா, the magicians can do many tricks அப்படிங்கறத நோட் டவுன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, what is done to add colors to clothes. ஓகேங்களா, இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு ஆடையோட அதுக்கு கலர் வந்து வரணும் அப்படின்னா அதுக்கு எப்படி என்ன ஆட் பண்றாங்க, எப்படி வந்து அது கலர் கிடைக்குது அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப வந்து ஆன்சர் என்ன, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் வந்து ஸ்பின்னிங், வீவிங், டையிங். அப்ப என்ன ஆன்சர் வரணும், டையிங் தான் ஆன்சர் வரணும். சரிங்களா, அதோ டையிங் இஸ் டன் டு ஆட் கலர்ஸ் டு கிளாத்ஸ். ஓகேங்களா குழந்தைங்களா, சரி நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மேட்ச் அண்ட் ரைட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4.2 எக்ஸசைஸ்ல இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த பாக்ஸ்ல இதை வந்து ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணுங்க. இட் இஸ் எ லாங் தின் பீஸ் ஆஃப் காட்டன் ஆர் wool. இட் இஸ் திக்கர் தென் த்ரெட். வி யூஸ் இட் ஃபார் வீவிங். அப்படின்னா என்னது இது, இது வந்து ஒரு லாங் த்ரெட்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னது, இந்த த்ரெட் தான். சரிங்களா, இது வந்து அதாவது த்ரெட் கிடையாது, த்ரெட்டை விட கொஞ்சம் திக்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஊல் வந்து, இந்த காட்டன் ஊல் வந்து எப்படி இருக்குமா, இந்த நூல் த்ரெட்னா கொஞ்சம் மெலிசா இருக்கும். இது வந்து என்னது, நம்ம ஸ்பின்னிங் பண்ணுவாங்க இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் வந்து உண்டாக்குவாங்க இல்லையா, அந்த நூல் இது. சரிங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இட் இஸ் a small machine with a wheel. It is used to make thread from cotton. We drive it with our hand or foot அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படினால என்னது, இது ஸ்மால் மிஷின் சொல்லிட்டாலே என்னது, இதுதான். இந்த மிஷின் தான் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நூல் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, சரி இப்போ இதுதான் இதுக்கு ஆன்சரா வரணும். செகண்ட் பாக்ஸுக்கு வந்து இதுதான் ஆன்சரா வரணும். ஸோ தேர்ட் பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the person plays many tricks in a show. The person always wears a hat and has a stick in his hands அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டிக்லாம் வச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து அந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஷோல அப்படின்லாம் இங்க சொல்லிட்டாலே அது யாரை மென்ஷன் பண்ணுறது, கண்டிப்பா அது மெஜிஷியன் தான். சரிங்களா, அப்ப நம்ம எதுக்கு நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம், அப்போ மெஜிஷியனுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும், லைன் வந்து கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டேஷ்ல எல்லாம் ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, இதுக்கு நம்ம ஃபில்அப் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the person is a magician. இங்க ஆரம்பிக்குது பாத்தீங்களா, இங்க பாருங்க, the person plays many tricks in a show அப்படின்னு கொடுத்தனாலே அவர் யாரு, மெஜிஷியன். இங்க நம்ம நோட் டவுன் பண்ணிடணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இட் இஸ் எ, என்னது இது, ஸ்பின்னிங் வீல். இந்த ரெண்டு இடத்துலயும் பாருங்க, உங்களுக்கு இட்டிசியன் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் இட்டிசியன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இது நீங்க ரெண்டு இடத்துக்குமே இந்த ஃபில்அப்ஸ்ல நீங்க வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து இந்த செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன எழுதணும், ஸ்பின்னிங் வீல் எழுதிக்கோங்க. தேர்ட் ஒனுக்கு என்ன எழுதிக்கிறீங்கன்னா யான் எழுதிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சரை இங்க எழுதிக்கோங்க. செஞ்சுதுங்களா, புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நம்ம இப்ப நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4.3 எக்ஸசைஸ் பார்க்கலாமா, ரீப்ளேஸ் த அண்டர்லைன்ட் வேர்ட் வித் இட்ஸ் சினானிம் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சினானிம்ஸ்னா என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சினானிம்ஸ் அப்படின்னாலே என்னது, மீனிங்ஸ். ஓகேங்களா, அதுக்கு ஈக்குவலான ஒரு மீனிங் இருக்கணும். இப்போ இந்த வேர்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலா ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி இன்னொரு வேர்டு இருக்கும் இல்லையா, அதுதான், அதுக்கு பேர் தான் சினானிம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மலர் அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் ஷெட்யூல்ட் எ ட்ரிப் டு சேலம். ஓகேங்களா, ஷெட்யூல்டு அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்னது, மலரும் அவங்களோட பேரண்ட்ஸும் சேர்ந்து ட்ரிப் போறதுக்காக ஒரு ஷெட்யூல் வந்து அதாவது ஷெட்யூல் வந்து ஒன்று யோசிச்சிருக்காங்க, ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்ப வந்து இந்த ஷெட்யூல்ங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம், பிளானடு. சரிங்களா, நம்ம என்ன சொல்லலாம், பிளானடு அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து சொல்லலாம். அப்ப மலர் அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் பிளான்ட் எ ட்ரிப் டு சேலம் அப்படின்னு நம்ம எழுதணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சாம் வாஸ் எக்ஸைட்டட் டு see his friend after a long time. என்ன சொல்றாங்க பாருங்க இந்த சென்டென்ஸ்ல, சாம் வந்து அவரோட ஓல்டு ஃப்ரெண்டைய வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுனால அவருக்கு எப்படி இருக்கான், எக்ஸைட்டடா, ரொம்ப வியப்பா இருந்திருக்காரு, ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸைட்டடுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு வேர்டு என்ன இருக்கு, மீனிங்கோட வர மாதிரி, ஹாப்பி. சரிங்களா, ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் அடையிறது தானே அதுக்கு மீனிங். ஸோ அப்போ வந்து ஹாப்பி அப்படிங்கறத நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் நீங்க எப்படி ஃப்ரேம் பண்ணணும், நீங்க கொடுத்துருக்க பாருங்க, சாம் வாஸ் ஹாப்பி டு see his friend after a long time.
புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Vani and her friends arrived at cricket stadium on time. Vani and her friends reached the cricket stadium on time. புரிஞ்சுதுங்களா? arrived அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு ஆல்டர்னேட்டிவான வேர்டு என்ன இருக்கும் இங்க? reached அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவா இன்னொரு வேர்டு. புரிஞ்சுதுங்களா? அப்ப அரைவ்டுன்னு சொல்லலாம், ரீச்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? வேணியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கிரிக்கெட் ஸ்டேடியம்க்கு அந்த டைமுக்கு ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரைவ் அந்த டைமுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா வந்துட்டாங்க அப்படிங்கறத ரீச்டுன்னு சொல்லலாம், அரைவ்டுன்னு சொல்லலாம். சோ இந்த மீனிங்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கேன் இல்லைங்களா? இதை கரெக்டா பார்த்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வினோத் கால்டு ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு த வில்லேஜ் கார் ஃபெஸ்டிவல். சரிங்களா? அதாவது வினோத் வந்து அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் எது கூப்பிட்டுருக்காங்க? அவங்க கிராமத்துல கார் ஃபெஸ்டிவலுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு விழாவுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. கார் ஃபெஸ்டிவலுக்கு கால் பண்ணிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ அந்த சென்டென்ஸுக்கு இப்ப கால்டு அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு ஆல்டர்னேட்டிவான வேர்டு என்ன? இன்வைட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கால்டு அப்படின்னும் சொல்லலாம், இன்வைட்டட்னும் சொல்லலாம். அப்ப வினோத் இன்வைட்டட் ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு த வில்லேஜ் கார் ஃபெஸ்டிவல். புரிஞ்சுதுங்களா? இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம்ட்டு? இதுக்கு ஆல்டர்னேட்டிவா எப்படி மீனிங்கோட இன்னொரு வேர்டு நம்ம வந்து இங்க கொடுத்து இந்த சென்டென்ஸை வந்து அதாவது ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இங்க தெரிஞ்சுக்கிறீங்க. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். 4.4 எக்ஸசைஸ். இப்ப பாருங்க, ரீட் த பேசேஜ் above the picture, rewrite the passage correctly. சரி, இப்ப இந்த பேசேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பேசேஜ்ல இந்த ஒரு நிறைய உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல வந்து என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மள வந்து நோட் டவுன் பண்ண சொல்றாங்க. சோ நீங்க கவனிங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இந்த பிக்சரையும் இந்த பேசேஜையும் நம்ம வந்து கவனிக்கணும். நிக்கிலா இஸ் a small boy அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நிக்கிலா அப்படிங்கிறது வந்து ஒரு கேர்ளோட நேம். எப்படி பாயா இருக்க முடியும் இல்லையா? இங்க ஒரு கேர்ள் தான் இங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இவங்க வந்து ஒரு கேர்ள் தான். புரிஞ்சுதுங்களா? அப்ப நிக்கிலா இஸ் a small girl அப்படின்னு நம்ம இங்க மாத்தி தான் எழுதணும். அப்ப கேர்ள்னால என்ன கொடுக்கணும்? ஷீன்னு தான் கொடுக்கணும், ஹீன்னு கொடுக்க கூடாது. ஆமா தானே? அதனால ஷீ லிவ்ஸ் இன் a village with her family. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, சிட்டி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து தப்பான சென்டென்ஸ். இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப நெக்ஸ்ட். ஹிஸ் கிராண்ட்மதர் fetches வாட்டர் ஃப்ரம் a pond நியர் த ஹவுஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கிறது என்னது? பாண்டா இங்க இருக்கு இல்ல, இது என்னது? வெல். ஆமா தானே? இது வந்து பாண்டு கிடையாது. பாண்டுனா என்ன? குளம். வெல்னா என்னது? கிணறு. அப்ப இது என்னது? கிணறு. புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. there is a big jackfruit tree with many jackfruits near the house. ஓகேங்களா? அங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? இங்க வந்து ஜாக்ஃப்ரூட் ட்ரீ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஜாக்ஃப்ரூட் ட்ரீயா இருக்கு இல்ல, இங்க என்ன இருக்கிறது? மேங்கோ ட்ரீ. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? அப்ப நம்ம அந்த சென்டென்ஸ்ல மாத்தி தான் கொடுக்கணும். தப்பா கொடுத்திருக்காங்க. his grandfather is sleeping on the floor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க அவங்க கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப her grandfather is sitting on a chair அப்படின்னு தான் இங்க சென்டென்ஸ் நம்ம கொடுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நிக்கிலா இஸ் பிளேயிங் வித் a ball அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிக்கிலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தாத்தாவுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நிக்கிலா இஸ் கிவிங் வாட்டர் டு ஹிம் அப்படின்னு தான் நம்ம இங்க எழுதணும். புரிஞ்சுதுங்களா? இட் இஸ் a happy family. இட் இஸ் a happy family. இந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க என்ன சென்டென்ஸ் வந்து மிஸ்டேக்கா இருக்கோ அந்த சென்டென்ஸ் நம்ம இங்க வந்து மாத்தி கரெக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேங்க குட்டீஸ், இங்க பாருங்க, இந்த மிஸ்டேக்கான சென்டென்ஸ்லாம் வந்து நான் இங்க ஆல்டர்னேட்டிவா வந்து உங்களுக்கு வேற கலர் யூஸ் பண்ணி இங்க நான் உங்களுக்கு நோட் டவுன் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க வந்து உங்களோட பென்சில்லே நீங்க கரெக்டா உங்களோட புக்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.